Hi all, welcome to Techrani. லாஸ்ட் வீடியோவில் வேர்ட்ப்ரெஸ்னா என்ன, பிளாகிங்க்கு எதுக்காக வேர்ட்ப்ரெஸ் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் கம்ப்ளீட் பிளாகிங் கைட் பற்றின சீரிஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் Cpanel வழியாக வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரீனில் பாருங்கள், என்னோட ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டேன். இதுதான் Cpanel வியூ. நான் ஆல்ரெடி Cpanel பற்றி ஒரு வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ Cpanel லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கீழே பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் அப்படின்ட்டு இருக்கும், நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். அதில் வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று வியூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சில ஓவர் வியூஸ் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது, ஓவர் வியூ என்ன, வேர்ட்ப்ரெஸோட ஓவர் வியூ இருக்கும், ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, அதை பற்றின ஃபுல் ரிவ்யூஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நாம் இப்போ இன்ஸ்டால் செக்ஷன் வந்துடலாம். இன்ஸ்டால் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் பற்றின ஒரு ஓவர் வியூ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். இன்ஸ்டால் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம இன்ஸ்டாலேஷன் விசார்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண எவ்வளோ ஸ்பேஸ் ரொக்கேட் ஆகும்னு சொல்லி இங்கே போட்டுருப்பாங்க. அவைலபிள் ஸ்பேஸ் வந்து என்னோட ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டில் அவைலபிள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண ரொக்கேட் ஸ்பேஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 43.47 MB இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்ஸ்டால் நவுங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இன்ஸ்டாலேஷன் விசார்டுக்கு வந்துடலாம். சூஸ் எ வெர்ஷன் ஆஃப் யூ வாண்ட் இன்ஸ்டால்னு இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்கும். நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் வேணாம், லேட்டஸ்ட் வெர்ஷனை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக லேட்டஸ்ட் தான் செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் இன்ஸ்டாலேஷன் யூஆர்எல்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை எதில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் அது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ techrani.inல டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாவது சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து அதுலேயும் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த சப்டொமைன் கிரியேட் பண்ணுறதை பற்றி இல்லை சப்டொமைன்னா என்னங்கிறத பற்றி Cpanelங்கிற வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் சப்டொமைன்லையும் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல, மெயின் டொமைன்லையும் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. நான் வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு சப் டேரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சப் டேரக்டரி பார்த்தீங்கன்னா யூடியூப்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த சப் டேரக்டரி பற்றியும் Cpanel வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ நான் யூடியூப்னு சப் டேரக்டரிஸ் கொடுத்துட்டேன். சைட் நேம் வந்து டிஃபால்ட்டாக எப்படி இருக்கட்டும். இப்போ இதெல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம போய் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக சைட் நேம் மை பிளாக், மை வேர்ட்ப்ரெஸ் பிளாக்னு இருக்கட்டும். இப்போ வந்து இது வந்து எனேபிள் MUI சைட்டுங்கிறது டிஃபால்ட்டாக எதுவும் செக் பண்ண வேணாம், டிஃபால்ட்டாக அப்படி விட்டுருங்க. அட்மின் யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன யூசர் நேம், அதாவது இது எதுக்கு நான் வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டு லாகின் பண்ணணும், அதுக்காக வந்து நீங்கள் கொடுக்க போகிற யூசர் நேம் தான் அது. இதை நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக அட்மின் அண்ட் பாஸ் இருக்கும், இதை நீங்கள் டிஃபால்ட்டாக மாற்றிக்கோங்க. ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் அட்மின் பாஸ் வைக்க வேணாம், டிஃபால்ட்டாக நீங்கள் வேறு ஏதாவது மாற்றிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து Techrani அப்படின்னு வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து பேடுன்னு இருக்குது, இதை நீங்கள் வேறு ஏதாவது மாற்றிக்கோங்க. நிறையா பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்ஸ் கூட இருக்கும். நீங்கள் போய்ட்டு பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் போய்ட்டு கூட ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், ஜென்ரேட் பண்ணிக்கிறேன், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராங்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த அட்மின் இமெயில் அப்படிங்கிறது எதுக்கு, நான் வந்து ஒன்ஸ் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த இமெயிலுக்கு உங்களோட வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க. வேர்ட்ப்ரெஸ் லாகின் பண்ணுற URL, உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே சென்ட் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து contact@techrani.in ஒரு என்னோட டொமைன்லேயே ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நான் அந்த இமெயிலுக்கு வந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த கஸ்டம் டொமைன் இமெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் Cpanel வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாங்குவேஜ் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு இங்கிலீஷ் தான். இப்போ இந்த செலக்ட் பிளகின்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு எதுவுமே வேணாம் இப்போதைக்கு. செலக்ட் தீம் எதுவுமே வேணாம், ஏன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கூட மாற்றிக்கலாம். அதாவது மற்ற எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. பார்த்துக்கோங்க, டிஃபால்ட் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் வந்து சப் டேரக்ட் எனக்கு யூடியூப்னு அதில் இன்ஸ்டால் ஆனால் போதும். ஏன்னா டொமைன் நேம் /யூடியூப்னு போட்டால் எனக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்ஸ்டால் ஆகணும், அதனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் சப்டொமைன் வேணால் கிரியேட் பண்ணிக்கோங்க. இருந்துச்சா சப்டொமைனில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக வேணும்னா ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக எடுத்து விட்ருங்க. எடுத்துவிட்டு டேரெக்டாக உங்கள் டொமைனில் இன்ஸ்டால் ஆகிடும் வேர்ட்ப்ரெஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. இது வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. இது அட்மின் இமெயில் ஐடி, ஏதாவது உங்களுக்கு இமெயிலாம் வேர்ட்ப்ரெஸ் ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த இமெயிலில் தான் காண்டாக்ட் பண்ணுவோம், அதுக்காக அது கொடுத்துருக்கேன். நான் சும்மா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் இங்கிலீஷ் தான், ஓகேவா?
இப்போ வந்து இமெயில் இன்ஸ்டாலேஷன்ஸ் டீடைல்ஸ் உங்களோட இமெயில் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சில டீடைல்ஸ்லாம் சென்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. அது வந்து எந்த இமெயிலுக்கு போகணுங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இமெயிலுக்கு போகணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ போயிட்டு டேரெக்டாக போயிட்டு கிளிக் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தி சாஃப்ட்வேர் வாஸ் இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லி. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எந்த டேரக்டரியில் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது யூடியூப் டேரக்டரியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூஆர்எல் அப்படிங்கிறது நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் லாகின் பண்ண போகிற யூஆர்எல் இவ்வளோ தான் அதில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண சக்ஸஸ் ஸ்க்ரீன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டாலேஷன் டீடைல்ஸை சென்ட் பண்ண சொல்லி ஒரு இமெயில் கொடுத்துருப்பேன். நான் என்ன கொடுத்தேன்னா contact@techtronic.in கொடுத்துருக்கேன். அது எப்படி வந்திருக்கான்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது செக் பண்ணணும்னா திருப்பி Cpanelலே வந்துருங்க. Cpanel வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இமெயில் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஆல்ரெடி வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் contact@techtronic.in சொல்லிட்டு. இதை போய் நான் செக் பண்ணுறேன். இதை பற்றி ஆல்ரெடி Cpanel வீடியோவில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் டிஃபால்ட் வியூ செக் பண்ணிட்டேன்னா கிளிக் பண்ணிட்டேன்னா ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வந்திருக்கு பாருங்கள், நியூ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதான் நான் கொடுத்த இமெயிலுக்கு அந்த டீடைல்ஸ் அமைச்சிருக்காங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அதில் எல்லா டீடைல்ஸுமே எனக்கு இருக்கும். எந்த டேரக்டரியில் இன்ஸ்டால் ஆகிருக்கு, உங்களோட அட்மின் யூஆர்எல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும், யூசர் நேம் என்ன அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இது டேரெக்டாகவே இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு பேஜ் லோடாக இருக்குது. இது என்னென்னா உங்களோட வேர்ட்ப்ரெஸோட அட்மின் டேஷ்போர்டை லாகின் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீனு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போய்ட்டு லாகின் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம அட்மின் டேஷ்போர்டு விட்ற என்ட்ரு ஆகிடலாம். இதை நீங்கள் அந்த யூஆர் வழியாக கிளிக் பண்ணியும் இந்த லாகின் ஸ்க்ரீனுக்கு வரலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக உங்களோட டொமைன் நேம், உங்களோட இன்ஸ்டால் பண்ணியிருக்க வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கிற டேரக்டரியில் சப்டொமைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா wp-admin போட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வியூ ஆகிடும். இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டேன். இதுதான் ஒரு வேர்ட்ப்ரெஸோட அட்மின் டேஷ்போர்டு. இப்படி தான் இருக்கும். இதை பற்றி ஒன்று ஈச் அண்ட் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். வேர்ட்ப்ரெஸ்ஸை Cpanel வழியாக இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் கம்ப்ளீட் பிளாகிங் கைடை பற்றி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராகவே புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.